இலங்கை தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் சுகாதார உள்கட்டமைப்புகள் கட்டித்தரப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை ஏப். 5 வாக்குறுதி அளித்துள்ளார். தாய்லாந்தில் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பின்னா அங்கிருந்து இலங்கைக்கு வெள்ளிக்கிழமை இரவு சென்றடைந்தார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபா அனுர குமார திசாநாயக மற்றும் பிரதமா ஹரிணி அமரசூரிய ஆகியோரை சனிக்கிழமை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் தமது இலங்கை பயணம் குறித்து பல்வேறு பதிவுகளை சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு வரும் பிரதமர் மோடி அதில் இலங்கை தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் சுகாதார உள்கட்டமைப்புகள் கட்டித்தரப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். மேலும் அந்த பதிவில் அவர் கூறியிருப்பதாவது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களை அயோடி பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்களை சந்தித்திருப்பது பயனளிப்பதாக அமைந்துள்ளது. 200 ஆண்டுகளுக்கும் மேலாக இச்சமூகமானது இரு நாடுகளுக்குமிடையில் உயிர் பாலமாக விளங்குகின்றது. இச்சமூகத்துக்கு பலனளிக்கும் விதமாக 10,000 வீடுகள் சுகாதார உள்கட்டமைப்புகள் புனித தலமான சீதா எலியா கோயில் மற்றும் பிற சமுதாய மேம்பாட்டு திட்டங்களை இலங்கை அரசுடன் இணைந்து கட்டமைக்க இந்தியா ஆதரவு நல்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் தலைவர்களான இரா. சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதிராஜா ஆகியோரது மறைவுக்கு இச்சந்தர்ப்பத்தில் அனுதாபம் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதையும் படிக்க இந்திய தமிழர்களின் கோரிக்கையை இலங்கை நிறைவேற்றும் என நம்புகிறேன். பிரதமர் மோடி.